கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் நிலைமையை நீங்கள் நன்றாக அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 126 அதனுடைய 5 வாசிக்கும் பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான சில படிகளை இந்த வசனத்தில் மையப்படுத்தி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் கண்ணீரோடு விதைக்கிறான் என்றால் அவன் கம்பீரமான ஒரு அறுவடையை காண்பான். வேதம் சொல்லுகிறது, நம்ம பூமியில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்போம், தீமையை விதைத்தால் விளைவாக தீமையைத்தான் அறுக்க முடியும். என்னென்ன விதையை நம்ம போடுறோமோ அந்த விதை தான் முளைத்தெழும்போம். நாம் கோதுமையை விதைத்தால் கோதுமையைத்தான் அறுக்க முடியுமே தவிர நாம் அங்கே நெல்லை அறுக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு மனுஷன் கண்ணீரோடு விதைக்கும்போது அவன் கம்பீரத்தோடு
அறுப்பான் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்தில் 12, 13 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது ஈசாக்கு அந்த நாட்களை விதைத்து அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அன்பு தேவப்பிள்ளைகளே, ஈசாக்கை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் அந்த நாளில் கேராரூரில் போய் அவன் குடியிருக்கிறான். அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அந்த கேராரூரில் துறவுகளையெல்லாம் வெட்டி ஒரு காலத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தான். அந்த கேராரூருடைய ராஜா அபிமெலேக் என்பவன் இந்த ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக அந்த ஊரில் கொஞ்சம் நிலத்தையும் இடங்களை எல்லாம் கொடுத்திருந்தான். காலங்கள் கழிந்த போது ஆபிரகாம் அங்கேருந்து குடிபெயர்ந்தார். ஈசாக்கு இப்போ என்ன செய்கிறார்னா, ஒரு பஞ்சமான சூழ்நிலையில், அதாவது ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போல ஒரு பஞ்சம். நீங்கள் அதனுடைய 12ஆம் அதிகாரத்தில் 20 படித்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அந்த காலத்தில் தான் ஆபிரகாம் அங்கே செல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஆபிரகாம் அந்த இடத்துல போய் பஞ்சம் பிழைக்கும்போது அங்கே கிடைத்ததான நிலங்கள், இடங்கள் எல்லாத்தையும் அங்கே விட்டு வந்து விட்டான். ஆனால் ஈசாக்கு இப்போ பஞ்சம் வந்தோடனே தேசத்துக்கு போகிறார். அங்கே போனோடனே அவன் விதைச்ச உடனே அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம 100 மடங்கு பலன் வேணும்னு தான் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறோம். ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு ஊழியமாகட்டும், எந்த ஒரு காரியமானாலும் எனக்கு 100 மடங்கு, நான் விதைக்கிறதுக்கு அப்படியே 100 மடங்கு எனக்கு பலன் வேணும்னு சொல்லி நிறைய பேர் 100க்கு 100 நான் வெற்றி பெறணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சிகள் ஏராளம் உண்டு. ஆனால் அந்த முயற்சியில் எல்லாரும் வெற்றி பெறுகிறது இல்லை. 50 அளவு, 20 அளவு, 30 அளவெல்லாம் பலன் பெறுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் 100 மடங்கு பலன் பெறுகிறவங்க நிறைய பேர் இன்றைக்கு இல்லை. இந்த ஈசாக்கு இந்த 100 மடங்கு பலன் அடையும் போது விடாமுயற்சி, அவனுடைய வாழ்க்கையில் அவன் விதைக்கிறதுல விடாமுயற்சி, அந்த பலனை அடைவதில் விடாமுயற்சி எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100 மடங்கு பலனை எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு விடாமுயற்சி இந்த நாளில் தேவைப்படுகிறது. கடினமாக, அதுவும் விடாமுயற்சி செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய பலனை வச்சிருக்கிறார். நமக்குள்ள அந்த விளைச்சல் வராமல் இருக்கிறதுக்கு சாத்தான் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, நமக்கு விளைச்சல் வருவதற்கான காரணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா ஆண்டவர் விதைக்கிறவனை குறித்த ஒரு உபமையை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கும். அப்படி விதைக்கிறவனை குறித்து தானே உபமையை ஆண்டவர் சொல்லும்போது அதில் நீங்கள் ஸ்தோத்திரம் எப்படி நம்ம விதைக்கணும் அப்படின்னா 8:12 இப்படி சொல்லுகிறது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து சாத்தான் என்ன செய்கிறான்னா, நம்ம இருதயத்துள்ள வசனத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ நமக்குள்ள பலன் உண்டாகாது. அப்போ வேத வசனத்தை நல்லா கேட்டு அந்த வசனத்தின்படி நம்ம கை கொண்டு வாழும்போது நமக்கு பலன் நம்முடைய வாழ்க்கையில் தங்கும். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தங்கும். வேதத்தை மறந்துடாதீங்க. தனவும் அந்த வசனத்தை உண்மையாக அதில் ஆண்டவர் சொல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் செம்மையுமான இதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இருதயத்தில் காத்து. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கம் நம்ம இன்றைக்கி ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு காலைல வேதத்தை படித்த அந்த வசனம் நமக்கு நினைவு இருக்குதா? இன்றைக்கி கர்த்தர் என்னென்ன வசனங்களெல்லாம் பேசினார்னு நம்ம திரும்ப நினைவுபடுத்துகிறோமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு காரணமாக மாறும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் 100 மடங்கு பலனாக இருப்பான். இன்றைக்கி கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிட்ருக்கிறீங்க, பலனை ஆண்டவர் இந்த மாதம் தருவேங்கிறாரு. ஆனால் ஒன்று, நம்ம விடாமுயற்சி செய்யணும். 2வது, முற்றிலுமாக தேவனை சார்ந்து இருக்கணும். 3வது, சத்துரு நமக்குள்ளே வராதபடிக்கு நம்ம எல்லையை காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம்.
அடுத்து பாவத்தை நம்ம வெறுக்கணும். கடைசியில் நல்ல நிலத்தில் விதைக்கணும். அப்படி செய்யும்போது ஈசாக்கை போல 100 மடங்கு பலனை தேவன் தருவார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நான் வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. அறுவடையை காண்பதற்கு, ஆண்டவரே செழிப்பை காண்பதற்கு, நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.